ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் மீது நம்பிக்கை வைத்து இதை முழுவதுமாக கேட்டுப்பார் என் குழந்தா. உனக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வையும் நானே உனக்கு தருவேன். பொறுமையோடு காத்திரு. உன் பிரச்சனைக்கான தீர்வு என்னிடம்தான் இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். வேதனையெல்லாம் தீர்த்து மகிழ்ச்சி உன்னை சேரும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையை உணர்வு மிக்க வாழ்க்கையாக வாழத் தெரிந்த உனக்கு, மற்றவர்களை உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த உனக்கு, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே நிலைத்திருக்க நான் வழிவகை செய்வேன். உன்னுடைய நல்ல குணம் மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்றுடைய உன்னுடைய மனம் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா? உன் வாழ்க்கையில் 1000 நடந்திருக்கலாம், 1000 போராட்டத்தை நீ சந்தித்து கூட இருக்கலாம், 1000 போராட்டத்தை கடந்தும் வந்திருக்கலாம். ஆனால் தவறுகளை மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு போராடும் உன்னுடைய எண்ணம், உன்னுடைய நினைப்பு அனைத்துமே உன் சாயப்பாவைக்கு பிரமிப்பாகத்தான் இருக்கிறது. மிக மிக பெரியதுதான் குழந்தையே. அந்த போராட்டத்திற்கான பதிலை புதையலாய் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ உன் சாயப்பாவை தேடி அலைந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் என்ற என்னுடைய குரல் உன் மனக்குழப்பத்தால் உன் காதில் விழவே இல்லை. உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. நீ மனவேதனையாக இருப்பதால்தான், மனக்குழப்பத்தோடு இருப்பதால்தான் என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன் பார்வை என் மீது விழவில்லை. நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ அப்படி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை, எதையுமே உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. என் அன்பு குழந்தா, இலக்குதான் மிக மிக முக்கியம். என்ன பிரச்சனை வந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், 1000 இடைஞ்சல்கள் வந்தாலும், 1000 தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தடைத்து எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு உன் இலக்கை மட்டுமே நம்பிக்கை வைத்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உனக்கு சர்வ நிச்சயமாக ஏற்படுத்துவேன். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை, எதை எடுத்தாலும் தடங்கள், எதை எடுத்தாலும் தோல்வி அப்படின்னு சலிப்போடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவனை பார்த்து, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா அப்படின்னு சலிப்போடு நின்றவனை நிமிர்ந்து பார்த்தார் ஒரு குரு. அவனை பார்த்து, வருத்தப்படாதே, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டார் ஒரு குரு. என்னை பற்றி குறை கூறுபவர்கள் அதிகரித்து கொண்டே விட்டார்கள். எதை எடுத்தாலும் எனக்காக குறை கூறுபவர்கள் என்னை சுற்றி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதை சமாளித்து என் வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றத்தை பெறுவது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஒரு இளைஞன் ஒரு குருவிடம் வந்து அதிகமாகவே புலம்பினான். வந்தவனின் பிரச்சனை குருவுக்கு மிக நன்றாகவே புரிந்தது. அவனுடைய புலம்பலை கேட்டு அவனுக்கு ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த குரு. ஒரு இடத்துல மிக பரபரப்பான நகரில் ஒரு டாக்ஸியில் இந்தியர் ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார். காலை நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய போக்குவரத்து, ரொம்ப அதிகமாக டிராஃபிக் இருந்தது. சிரமப்பட்டு தான் வண்டி ஓட்ட வேண்டி இருந்தது. ஒவ்வொரு டிராஃபிக்லையும் நின்று பொறுமை இழந்து நிதானமாக ஓட வேண்டி இருந்தது. அந்த பரபரப்பான இடத்தில்
பல இடங்கள்ல வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல வந்தாலும் சாமர்த்தியமாக ஓட்டுனாதான் அந்த பயணத்தை மிக சாதுரியமாக கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த டாக்ஸியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் டாக்ஸி ஓட்டுநர் கொஞ்சமுமே பதட்டப்படவே இல்லை. இப்படி சுமூகமாக பயணித்து கொண்டிருந்த போது ஒரு திருப்பத்தில் இன்னொரு கார் ஒன்று குறுக்கே வந்தது. இரு கார்களும் மோதுவது போல சென்று மெல்லிய இடைவெளியில் இடிக்காமல் நூல் இலையில தப்பிச்சிச்சு. தவறு எதிரில் வந்தவனுடையதுதான் அப்படிங்கிறது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஆத்திரத்தில் டாக்ஸி ஓட்டுநரை எதிரில் வந்த அந்த கார் ஓட்டுநர் திட்டினாரு. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தோன்னா, பதிலுக்கு டாக்ஸி ஓட்டுநர் அவனை திட்டக்கூட இல்லை, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவனை பொருட்படுத்தாமல் வண்டியை ஓட்டிக்கொண்டு ஆரம்பித்தார். இதே போல இன்னொரு சம்பவம். அதிலும் டாக்ஸி ஓட்டுநர் பொறுமை இழக்கவே இல்லை, ஆத்திரப்படவும் இல்லை. ரொம்பவே நிதானமாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். எது வந்தாலும் போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா, அதே ஒரு சூழ்நிலையில் அந்த டாக்ஸி டிரைவர் இருந்தார். இதையெல்லாம் பார்த்த அந்த இந்தியருக்கு ரொம்பவே வியப்பு, ரொம்பவே ஒரு ஆச்சரியம். இதுவே இந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா சண்டைக்கு மல்லுக்கு கட்டிக்கிட்டு நின்றுப்போம். ஏன்னா எதிரில் வந்தவனோட தவறு தான் அது, நம்ம எந்த தவறுமே செய்யலை. ஆனாலும் கூட அந்த எதிரில் வந்தவன் திட்டுனாந்தும் கூட அப்பொழுது கூட சண்டைக்கு நிற்காம பொறுமையோடு போகிற இந்த டாக்ஸி டிரைவரால் எப்படி முடியுது அப்படிங்கிற வியப்போட இறங்க வேண்டிய இடம் வந்தபோது அந்த ஓட்டுநரிடம் அந்த வியப்புக்குரிய கேள்வியை கேட்டே விட்டார் அந்த இந்தியர். எப்படி உங்களால் இவ்வளவு பொறுமையாக யாருடைய திட்டுக்கும் பொருட்படுத்தாமல் வண்டியை உங்களால் ஓட்ட முடியுது? இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது? எனக்கு இது புரியவே இல்லை. பின்னாடி உட்காந்துருந்த எனக்கே கோபம் வந்துச்சு அந்த எதிரில் வந்த டாக்ஸி டிரைவர் திட்டுனது. ஆனால் நீங்கள் எவ்வளவு நிதானமாக இருந்தீங்களே, இது எப்படி உங்களால் முடியுது அப்படிங்கிற கேள்வியை அந்த வண்டி ஓட்டுநரிடம் கேட்டே விட்டார் அந்த இந்தியர். அதற்கு அந்த டாக்ஸி ஓட்டுநர் சொன்னார், என்னுடைய இலக்கு உங்களை நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் சேர்ப்பது. அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அது மட்டும்தான் என் நினப்பில் இருந்தது, அதை மட்டும்தான் நான் நினைவில் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வீதியில் போவோர் வருவோர் அள்ளி கொடுக்கும் குப்பைகளை எல்லாம் மனதில் சேர்த்து கொள்வதே இல்லை. அதை நம்ம மனசில் சேர்த்துக்கிட்டோன்னா அதால் நம்ம படுற வேதனை மன கஷ்டம் நம்மளால் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடையவே முடியாது. அதையெல்லாம் பொருட்படுத்தி ஆத்திரப்பட்டு பதில் சொல்ல ஆரம்பித்தோன்னா, பதில் சொல்ல கொண்டிருந்தோன்னா நாம் போய் சேர வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியாது. நான் உங்களை போய் கரெக்டான டைமுக்கு அந்த இடத்துல என்னால் கொண்டு சேர்க்கவும் முடியாது. அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு அந்த டாக்ஸி ஓட்டுநர் பதில் சொன்னாரா. இந்த சம்பவத்தை குரு சொன்னதும் தான் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது வந்தவனுக்கு ரொம்பவே புரிஞ்சிச்சு. 1000 பேர் குறை கூறினார்களும் 1000 பேர் நம்மை சுற்றி வசைப்பாடினார்களும் நம் வேலையை நம்மளுடைய இலக்கை அடைய மட்டுமே நம்மளுடைய எண்ணம் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நம்ம காதில் வாங்க ஆரம்பித்தோன்னா நம்ம வேலையை நம்ம செய்யவே முடியாது. அவங்க சொல்கிற சொல் மட்டுமே நம்ம காதில் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையே அதுவாகவே மாறிவிடும். சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்தவனுக்கு அப்பொழுது தெளிவாகவே புரிந்தது. இலக்கு தான் முக்கியம். இடையில் வரும் இடைஞ்சல்கள் 1000 இடைஞ்சல்கள் இருந்தாலும் நம் இலக்கை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே நம் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக வாழ்க்கையில் அடைய வேண்டிய இலக்கை அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்தே தீரலாம். வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையை வென்று காட்டலாம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம்.
இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடம் இருக்கிறது. ஆனால் என் பிரச்சனை யாராகவும் தீர்க்கவே முடியாது என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன் தீர்வை. ஆனால் அது என்னிடம் இருக்கிறது. அதை நான் வைத்து கொண்டிருக்கையில் நீ எங்கு போய் தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்?
உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சிலர் உன்னிடம் வந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக உனக்காக கூறப்படும் அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தை வளர்த்துக்கொள். உன் மன நிம்மதிக்கான ரகசியமே இதுதான். என் அன்பு குழந்தையே, வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வேண்டுதல் எப்படி தோற்றுப் போகும்? நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. நீ செய்த தவறுகளையும் நீ செய்த பிழைகளையும் திருத்திக் கொண்டாலே போதும். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். மனவேதனையோடு இருக்கிறாயா? என் கைகளை நன்றாக இறுக பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. நீ ஏங்கி தவித்த ஒன்று தானாகவே உனக்கு சாதகமாக நடக்கும். எவ்வளவு பெரிய சோதனை எனக்கு வந்திருக்கிறது என்று கடவுளிடம் போய் சொல்லாதே. எனக்கு எவ்வளவு பெரிய கடவுளாக இருக்கிறார் என் சாயிநாதர் என்பதை உனக்கு வந்திருக்கும் அந்த சோதனையிடம் சொல்லிப்பார். எனக்கு உறுதுணையாக, எனக்கு பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு உன் சோதனையிடம் அதை சொல்லிப்பார். உன் சோதனையே வந்த தடம் தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். கலங்காதே குழந்தையே, என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. நடப்பதை பார்த்து உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை பார்த்து கலங்கி விடாதே. சூழ்நிலைகள் சட்டென மாறும். நீ ஏங்கி தவித்தது தானாகவே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன். இதுவரை நடந்ததை முடிந்ததை பற்றி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களே உண்மையாக வாழத் தெரிந்தவர்கள். நான் கண்டெடுத்த பொக்கிஷம். நீ அப்படிதான் சிந்திப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் குழந்தையே. ஆனாலும் உன் மனவேதனை, உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலை, இதனால் உன் மனம் கொஞ்சம் சஞ்சலமடைந்திருக்கிறது. நீ உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் உன்னை மறுக்க வைக்கின்றது. குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். மதிக்கப்படாத இடத்தில் மறந்தும் கூட நிற்காதே. ஒருவர் உன்னை மதிப்பதாலோ தாழ்ந்து பேசுவதாலோ உன் வாழ்க்கையில் எதுவுமே ஆகிவிடப் போவதில்லை. நடப்பதுதான் நடக்கும். எழுதப்பட்டவைதான் உன் வாழ்வில் நடக்கும். ஏற்கனவே தீர்வு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடக்கும். நீ நினைப்பதாலோ வேதனைப்படுவதாலோ சோதனை பண்ணுவதாலோ போராடுவதாலோ கலங்குவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. அனைத்தும் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் என் திட்டப்படிதான் நடக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நெருங்காது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையை காப்பாற்ற உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மிகப்பெரிய உதவி நிச்சயமாக உன் வீடு தேடி வரத்தான் போகிறது. நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வது நிச்சயம் குழந்தையே. ஏனென்றால் உன் ஜாதகத்தை நான் கணித்து விட்டேன். சந்தோஷ தருணத்தை உனக்காக தீர்மானித்து விட்டேன். நீ முகமலரும் அந்த நல்ல நிகழ்வு, நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாம் சரியாகும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது கண்மணியே. காரணம் இல்லாமல் என் சிரித்த முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஆச்சரியம் நிறைந்த ஒரு இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தவற விட்டு விடாதே. நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மங்கள செய்தி உன் இல்லம் தேடி வரும். உன் வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக மாறும். நம்பிக்கையோடு இரு. ஏன் சாயிநாதரே எனக்கு மட்டும் இந்த நரக வேதனை என்று நீ கதரும் குமுறல் எனக்கு கேட்டது. இதுவரை எதுவும் தவறாக நடக்கவில்லை என் குழந்தையே. உன் மனம் குளிரும்படி ஒரு நல்ல செய்தியை நான் ஏற்படுத்திவிட்டேன். ஏன் எனக்கு மட்டும் நரக வேதனை என்று
கலங்காதே. உலகத்தில் உள்ள அனைவரும் இன்பத் துன்பங்களை சகித்து கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் இன்பத் துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். எனவே எப்பொழுதுமே முடிவே தெரியாத பாதையில் நான் பயணிக்கிறேன் என்று புலம்புவது நிச்சயமாக பலன் தராது குழந்தையே. உன் பாதையை நீ தேர்ந்தெடு. உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. உனக்கான பாதையில் தேர்ந்தெடுத்த பாதையில் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. மனக்குழப்பம் தீர்ந்து நீயும் சந்தோஷமாக அந்த நல்ல தருணத்தை வாழத்தான் போகிறாய். உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் 100% நிச்சயமாக காத்திருக்கிறது குழந்தையே. மகிழ்ச்சியாக இரு. ராஜயோகத்தின் மிக அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு நல்ல நேரம் வந்தால் மட்டுமே உன் சாயப்பாவின் வாக்கு உன் செவிகளில் கேட்கும். தேவையில்லாத சொற்கள் என் நாவிலிருந்து எப்பொழுதும் தானாக எழவே எழாது. கண்மணியே, உன் சாயப்பா இருப்பது நீ விரும்பிய கோரிக்கையை நிறைவேற்றத்தான் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். குழந்தையே, உன் வாழ்வில் ஒளியேற்றிவிட்டேன். இனி நடக்கப் போவதைப் பார். நீயே அதிசயத்து நிற்கப் போகிறாய். ஆச்சரியத்தால் திக்குமுக்காடப் போகிறாய். இது சத்தியமான வாக்கு. என்னுடைய வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என் சத்தியமான வாக்கைதான் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வில் இனி நடக்கப் போவதை மட்டும் பார். ஆச்சரியம், அதிசயம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். நீயே என்னுடைய பாசமான குழந்தை. நீதான் எனக்கு உயிரும் கூட. நீதான் எனக்கு உற்றார் உறவினர். அனைத்துமாக நீதான் இருக்கிறாய். நீயே எல்லாமுமாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை வாரி வாரி தந்து கொண்டே இருப்பேன். என் குழந்தையே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் வருத்தப்பட்டும் கண்ணீரை வீணாக்கிக் கொண்டும் இருக்காதே. உனக்கு வேண்டியவற்றை கொடுக்கத்தான் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்வில் ஒளியை ஏற்றிவிட்டேன். அது பெரும் ஜோதியாய் நின்று எரியும் எப்பொழுதும் உன் வாழ்வில். இனி நடக்கப் போவும் மட்டும் பார். அதிசயம் உன் வாழ்வில் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும். அதற்கு சாயப்பா நானே பொறுப்பு. எப்பொழுதும் என் பிள்ளைகளை சுற்றியே என்னுடைய ஆன்மாவும் மூச்சும் உலா வந்து கொண்டே இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி எந்த கெடுதலோ துன்பமோ உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன்னை தீண்டவும் விடமாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது துன்பத்தில் பிடியிலேயே உன்னை சிக்க வைத்து நான் எப்படி பொறுமையாக இருப்பேன் என்று நினைக்கிறாய்? நிச்சயமாக இருக்க மாட்டேன். உன்னை துன்பத்திலிருந்து விடுவிப்பேன். உனக்கு வேண்டியவற்றை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் ஒளியையும் ஏற்றிவிட்டேன். இனி நடக்கப் போகும் அதிசயத்தை பார். பார்த்து நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். நேர்மறை ஆற்றல் நீ நினைக்கும் அனைத்தையும் நடத்தி வைக்கக்கூடியது. நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக பேச்சினால் எப்பொழுதுமே நீ நினைப்பது அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கும். நேர்மறை எண்ணம் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதிலிருந்து மன அழுத்தத்தை போக்கும் வரை உனக்கு மிகவே உதவியாகவே இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நேர்மறை சிந்தனையை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். நேர்மறையாகவே செயல்களில் செய். நேர்மறையாகவே பேசு. உன் வாழ்வு நீ நினைப்பது போல் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். இப்படி இருந்து பார். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்வில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடைபெறும். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நீ நேர்மறையாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு வரும் எதிர்மறையான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது?
எப்படி வந்து நம் மனதை பாதிக்கிறது என்பதை கவனித்து செயல்படு. முதலில் உன் மனதையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். மனம் சோர்ந்துவிட்டாலே வாழ்வே சோர்ந்துவிடும். எனவே மனதில் முதலில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையோடு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை உடைய நபர்களையே சுற்றி வைத்துக்கொள். எதிர்மறையாக பேசுபவர்களை உன் அருகில் கூட வைத்துக் கொள்ளாதே. அவர்கள் மீண்டும் உன்னை எதிர்மறையாக்க எண்ணம் கொண்டு உன் அருகில் வந்தாலும் ஒரு புன்னகையோடு அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு.